என் நேம் வந்துட்டு பூங்கோதை. நான் சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எம்ஹெச் சாலையில் படிக்கிறேன். 12th பப்ளிக் எக்ஸாமில் 578 எடுத்து கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஒட்டுமொத்த இதுவுமே வந்துட்டு என்னோட ஸ்கூல் என் ஃபேமிலிக்கு தான் வந்துட்டு போய் சேருமே. ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ தொலைவு இந்த மார்க் எடுத்துருக்க மாட்டேன். கண்டிப்பாக எந்த டைமில் நான் டவுட் கேட்டாலுமே எனக்கு சொல்லுவாங்க, எதுக்குமே ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு, எந்த ஒரு தடையுமே இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு. நான் டவுனாக இருந்தாலுமே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும், நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் படித்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த பெருமை இது எல்லாமே வந்துட்டு என்னை சேர்றதே கிடையாது. டீச்சர், ஸ்கூல், எங்கள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தான் சேருங்க. நான் வந்துட்டு ஃபியூச்சரில் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வசதியுமே எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. நான் படிக்கிற டைமில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓகே அவள் படிக்கட்டும், மெயினான விஷயம், மெயினான ரிசல்ட் இது, ஸோ படிக்கட்டும்னு விட்டாங்க. அண்ட் ஸ்கூல்லையுமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட். நான் படிக்கிறேன்னா எனக்கு நீ ஸ்கூலுக்கு வா, நீ தனியாக உட்காந்து படி, நான் பார்த்துக்கிறேன், எந்த டவுட்னாலுமே எனக்கு கிளியர் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும். அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவர், அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க. ஆமாம். வணக்கம், என் பேர் பார்த்திபன். நான் ஆட்டோ டிரைவராக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஸ்கூலில் நான் சேர்க்கறதுக்கு முன்னே என் பசங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சுருந்தேன். என்னால் முடியல, ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது அப்படின்னு. சரி, இங்கே வந்து உடனே இங்கே ஹெச்எம்மை பார்த்து கேட்டேன். அவங்க உடனே கைட் பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இங்கே எடுத்துன்னு வந்து சேருங்க, இங்கே எல்லா இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. உடனே என் பொண்ணுக்கிட்டே கன்சல்ட் பண்ணேன். சரிப்பா உன்னுடைய விருப்பம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துன்னு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன், நடா பொண்ணு அப்படின்னு. ஆனால் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா வந்துட்டாங்க. வீடு வந்து ரெண்ட்டு தான், வாடகையில் தான் இருக்கிறோம். இத்தனை வருஷம் வாடகையில் தான் இருக்கிறோம், எந்த இதுவும் இல்லை. எனக்கு இந்த மார்க் எடுத்தது யாருக்குன்னு சொல்லணும்னா முக்கால்வாசி இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், வாத்தியாருங்க, ஹெச்எம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் கூட அவ்வளோ பண்ணியிருக்கல, அவங்க நல்லா பண்ணாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் நைட்டில் படிப்பாங்க. நான் சொல்லுவேன், வானாமா படித்துடுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் விடாமல் படித்தாங்க. மெயின் அவங்களுடைய இதுதான் ஸ்கூலுடைய. கல்லூரி போகிறாங்க இல்லையா? ஆமாம் சார். அரசாங்கத்தில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஆனால் இப்போட அவங்க கேட்டுக்கிறாங்க, காலேஜில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கேட்டுருக்குறாங்க. இப்போதைக்கே நான் ஆட்டோ ரீஃபைனான்ஸ் போட்டு தான் தற்சமயத்துக்கு அதில் புக்கிங் போட்டு வச்சுருக்கிறேன் காசு. அதில் அரசாங்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு.